மின் கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்திருக்கின்றது. இந்த நிலையில் தான் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மின்கட்டண உயர்வுக்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தி இருக்கின்றார். குறிப்பாக மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் 3வது முறையாக இந்த மின்கட்டண உயர்வை அறிவித்துள்ளார் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கின்றார். குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தில் மின்கட்டணத்தை உயர்த்த ஆலோசனை நடைபெற்ற போது அப்போது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த தற்போதைய முதலமைச்சர் மின்சாரத்தை தொட்டால்தான் ஷாக் அடிக்கும், ஆனால் மின்சார கட்டணத்தை கேட்டாலே ஷாக் அடிக்குது என்று வசனம் பேசி வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதித்தார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். சொன்னதை செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என்று நாடக வசனம் பேசிய ஆட்சி தற்போது நடைபெற்று வருவதாகவும், இந்த ஆட்சி வந்தவுடன் மின்கட்டணத்தை உயர்த்தி சொல்லாததையும் செய்து விட்டார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் ஒரு முறை மின்கட்டணத்தை கணக்கிடுவோம் என்று சொன்னதை இந்த அரசு நிறைவேற்றியதா என்று கேட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தற்போது மக்கள் அல்லலுற்று இந்த கேள்வியை எழுப்புவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். முதலமைச்சரின் நிர்வாக திறமையின்மையின் சுமையை மக்கள் தலையில் திணிப்பது அநியாயம் என்று சொல்லியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் மக்களை வாட்டி வதைப்பதே அரசின் வாடிக்கையாகிவிட்டது என்றும் குற்றம் சுமத்தியிருக்கின்றார். மக்களுக்கு தேவையில்லாமல் வரி மற்றும் கட்டண சுமையை ஏற்றும் போதெல்லாம் அதனை ஒப்பீடு செய்ய தங்களுக்கு வசதியாக இதர மாநிலங்களையும் திமுக அரசு துணைக்கு அழைத்துக் கொள்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தமிழகத்தில் ஆட்சி செய்யத்தான் மக்கள் வாக்களித்தார்களே தவிர மற்ற மாநிலங்களை ஒப்பீடு செய்து வரிச்சுமையை தமிழக மக்கள் தலையில் சுமத்துவதற்காக வாக்களிக்கவில்லை என்றும் சொல்லியிருக்கின்றார். மத்திய அரசு ஆணையின்படி மின்சார வாரியத்தின் இழப்பை கடந்த ஆட்சி காலத்தில் தமிழக முதலமைச்சராக இருந்த தாமே செய்தது போது மாநில அரசை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் என்று சொல்லியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் விலைவாசி உயர்வு, வரி உயர்வு போன்றவற்றால் மக்களின் கோபம் எரிமுறையாக வெடிப்பதற்கு முன்பு பொது பயன்பாட்டிற்கான மின்கட்டண உயர்வையும் விசைத்தறி குறு சிறு தொழில் நிறுவனங்களின் வேண்டுகோளை ஏற்று மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். நம்மை கேள்வி கேட்க யாருக்கும் உரிமை இல்லை என்று நினைத்தால், தலைக்கணத்தோடு செயல்பட்டால் கொதிப்படைந்துள்ள தமிழக மக்கள் ஆட்சிக்கு தக்க பாடத்தை புகட்டுவார்கள் என்று எச்சரிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்.